ஹalleluya குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? படுக்கையின் மேல இருந்து எழுந்தீங்களா? எப்பொழுது எழுந்திருக்கணுங்க? பொழுது விடிஞ்சிருச்சு, 7 மணி ஆயிடுச்சு இல்லையா? தாமதமாக தூங்குவதும் தாமதமா எழுந்திருப்பதும் பழகி போயிடுச்சு இல்லையா? அதிகாலமே ஜெபத்தோடு வாழ்க்கையை தொடங்கினால் நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். சீக்கிரமாய் தூங்க செல்லுவதும் சீக்கிரமா எழுந்திருப்பதும் ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் நல்லதென்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளினாலே, நைட் டியூட்டிஸாலே, நைட் ஒர்க்காலே அநேகர் இப்படியாக பின்பற்ற முடியாம இருக்கிறாங்க. ஆனாலும் கூட as early as you can, எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமா அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருங்க. எழுந்தவுடனே முதலில் ஜெபத்தோடு உங்களுடைய நாளை தொடங்குவதை பழகிக் கொள்ளுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீர். இன்னொரு முறை உம்மோடு தொடங்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க யூடியூப்ல பார்க்கிறதுனால இது மார்னிங் என்று சொல்ல முடியாது. எந்த நேரமானாலும், எந்த நேரத்தில் இயேசுவோடு கனெக்ட் ஆனாலும் நாள் முழுவதும் அந்த 24 hours என்னங்க தேவனின் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஒழுங்கு தவறாமல் வசனத்தை கேட்பதும் தியானிப்பதும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. அது எவ்வளவோ உங்களுக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை உண்டாக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிக நேரம் வீணாகிறது எதில் என்று நினைக்கிறீங்க? உண்மையிலேயே சொன்னால், மனிதனுடைய சிந்தனைகள் ஒரு கட்டுக்குள் இல்லாமல் இருக்கிறது. இருதயம் எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? நாம் எப்படி நம் இருதயம் அதிகமாய் தீமையினுடைய பக்கமாக ஈர்க்கப்படும்? இது சாதாரணமாய் நடக்கிற விஷயம். ஆனால் ஒரு நபர் தேவனோடு உறவாடும் பொழுது, ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது, தன்னுடைய இருதயம் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்படும் போது, அந்த இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் ஊற்றுகள் வரும். ஆகவே அவன் தண்ணீர் ஓட்டத்தின் பக்கமாய் ஓடாமல் அதில் எதிர் நீச்சல் போடுவான். என்றால் எல்லாரும் யோசிக்கும்படி யோசிக்காமல் நாம ஆவிக்குரிய விதத்திலே யோசிக்கிறவர்களா இருப்போம். நம்முடைய மனதிலே எதை யோசிக்கிறோமோ அதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்ம முக பாவனைகளா இருக்கட்டும், வாழ்க்கை முறையா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையிலே பயனுள்ளவைகளா இருக்கட்டும், நம்முடைய இருதயத்திலே எப்பொழுது பார்த்தாலும் எதிரான சிந்தனைகளை உடையவர்கள், நெகட்டிவிட்டி, எதிர்மறையான விஷயங்கள், ஒவ்வொன்றுக்கும் தவறான அர்த்தம் எடுக்கிறவர்கள், தவறானவைகளை கற்பனை செய்கிறவர்கள், அவைகளை பேசுகின்றவர்கள், அவங்க வாழ்க்கையில ரொம்பவும் நஷ்டம் போவாங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்கிறார், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். எவைகள் சத்தியமானதோ, உண்மையானதோ, வாட் எவர் இஸ் ட்ரூ, உண்மையானவைகள், சத்தியமானவைகளை யோசித்துக் கொண்டு இருங்கள். கற்பனை செய்ய வேண்டாம். யாரோ சொன்னது கேட்க வேண்டாம். பொய்யனாகிய பிசாசின் கிசுகிசுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வதந்திகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ரூமர்ஸ் என்று சொல்லுவாங்க பாருங்க. இன்றைக்கு சோசியல் மீடியாவை நீங்க எதற்கு பயன்படுத்துகிறீங்க சொல்லுங்க? இன்றைக்கு உங்களுக்கு சோசியல் மீடியாவில் உங்களுக்கு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, உண்மைதான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை இவ்வளவா உங்களுக்கு கொடுக்கிறோம் என்றால் அது இந்த சோசியல் மீடியாவால தான் முடிகிறது. பட் அதே சோசியல் மீடியாவில் அநேக நெகட்டிவ் விஷயங்கள், தவறான விஷயங்கள், பாவ விஷயங்கள், உலகத்தின் விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஸ்டே அவுட் ஆஃப் இட்.
நீங்கள் எதை தேர்வு செய்கிறீங்களோ, எதை சூஸ் பண்ணி கொள்ளுகிறீங்களோ அதை நீங்க ப்ரௌஸ் செய்யலாம் இல்லையா? எப்பா, இது முதல்ல அதையே திறந்து அதையே பார்த்து கொண்டு அவங்க நாளெல்லாம் கெடுத்துக் கொள்கிறவங்க இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஒரு குப்பையை தேடிக்கொண்டிருந்தால் இன்னொரு குப்பை வந்து நிற்குமாம் பாருங்க. அந்த அல்காரிதம் இருக்கு பாருங்க, இது ஏ என்பாங்களோ என்ன என்பாங்களோ, உங்களுக்கு எதன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தெரிந்து விடுகிறது. அதை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. குப்பைக்கு பின்பு குப்பை, குப்பைக்கு பின் குப்பை. அதனாலதான் இன்றைக்கு சில செல்லுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அந்த தீமையானவைகளையே யோசித்துக் கொண்டு, அந்த தீமை மீதே பார்வை வைத்துக் கொண்டு அவங்க வாழ்க்கையை வழிமாறி போக செய்கிறாங்க. எது உண்மையானவைகளோ, எவ்வளவு ஃபேக் நியூஸ் இருக்குங்க, எவ்வளவு கள்ள போதனைகள் இருக்கிறது, எவ்வளவு தவறான போதனைகள் உண்டு, எவ்வளவு அருவருப்பான காரியங்களும் விமர்சிக்கிற காரியங்களும் இருக்கிறது சோசியல் மீடியாவில். அப்படிப்பட்டதை நீங்க பார்க்கும்போது நீங்க அதை தள்ளிவிட முடியணும், எதிர்க்க முடியணும், மாற்றிவிட முடியணும், நிறுத்திவிட முடியணும். உங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கிறதா? உங்களாலே உங்களுடைய செல்போனை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியவில்லை என்றால், உங்க மனது கெட்டு போகிற வரைக்கும், உங்க வாழ்க்கை நாசமடையும் வரைக்கும் விட்டு விடாதீங்க. எது உண்மை? தேவனுடைய வசனம் உண்மை. உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள். நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்னாருங்க. இந்த காமன் சென்ஸ் என்று சொல்லுவாங்க பாருங்க, இன்றைக்கு மனிதனுக்கு காமன் சென்ஸ் கூட இல்லைங்க. எல்லாம் எதிர்மறையாகவே போகிறது. அதன் மீதே பில்டப் செய்து கொண்டு அவங்க வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொள்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்மறையான எண்ணங்கள் வந்தால், அசுத்தமான எண்ணங்கள் வந்தால், தவறான காரியங்கள் மீது உங்களுடைய மனம் ஈர்க்கப்பட்டு போகிறது என்றால், நீங்க அதை விட்டு விட்டு அதற்கு பதிலாக சத்தியமான காரியங்கள் மேல மனதை செலுத்துங்க. அவைகளை தியானிங்க. அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். எது உண்மையானவைகளோ, எது நியாயமானவைகளோ, எவை நியாயமானவைகளோ பாருங்க. நமக்கு நியாயமான விஷயங்களை கேட்க இன்றைக்கு அநேகருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. எங்கேயாவது அநியாயம் நடக்கிறது என்றால் அதை எவ்வளவு கியூரியாசிட்டியோடு கூட, எவ்வளவு வாஞ்சையோடு அதை கவனிப்பாங்களோ, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. எங்கெங்க தீங்கு நடக்குது, எங்கெங்க கிரைம் நடக்குது, எங்கெங்கே பாலியல் வன்முறைகள் நடக்கிறது, உயிர் சேதங்கள் ஆகிறது என்பது மாதிரி இன்ட்ரெஸ்டாக பார்ப்பார்கள். ஆனால் எங்கே நன்மை நடக்கிறது, எங்கே அன்பு காண்பிக்கிறார்கள், எங்கே உதவிக்காரம் நீட்டுகிறார்கள், எங்கே உதவி செய்கிறார்கள், எங்கே நீதி நடந்தது ஒரு நபருக்கு, எங்கே நியாயம் கிடைத்தது என்ற காரியங்கள் மீது நம்ம மனது செலுத்தாமல் அவசியமில்லாத காரியங்களாலே நம்முடைய சிந்தனைகளை நிரப்பிக் கொண்டு நம்முடைய நேரத்தை, நம்முடைய கெப்பாசிட்டி, நம்ம சக்தியை வீணடித்துக் கொள்கிறோம். எது உண்மையானவைகளோ, சத்தியமானதோ, எது ஒழுக்கமுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, பரிசுத்தமானவைகள், அவைகள் மீது மனதை செலுத்த வேண்டும். ஏன் இப்படி இத்தனை பேர் இன்றைக்கு போர்னோகிராஃபிக்கு அடிமைகளா இருக்கிறாங்க? அந்த அருவருப்பான காரியங்களை அந்த செல்போன்ல பார்ப்பதன் மூலம் தங்களை தாங்கள் அசுத்தப்படுத்திக் கொள்கிறாங்க. அவங்க மனதை கெடுத்துக்கிறாங்க, அவங்க சிந்தனை எல்லாம் கெடுத்துக் கொள்கிறாங்க. ஒரு சரீரத்தை கெடுக்கிற, ஒரு சிந்தனையை கெடுக்கின்ற காம, குரோத, மத, லோப, மச்சரங்களோடு கூடிய வார்த்தைகள் மீது, காரியங்கள் மீது மனதை செலுத்தி இருதயத்தை குப்பை தொட்டியா செய்து கொள்கிறாங்க. சொல்ல போனால், நீங்க தேவ பிள்ளைகளா இருந்தால் உங்க இருதயம் தேவனின் ஆலயம். தேவனின் ஆலயம் பரிசுத்தம். ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொன்னார். நாம தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டியது இருக்கிறது. அசுத்தமானவைகளை உன் கண்கள் பாவத்தை பாராதபடி கண்களை மூட வேண்டும். உன் மனதிலே அசுத்தத்திற்கு இடமில்லாமல் கிறிஸ்துவை உங்கள் இருதயங்களை பிரதிஷ்டை செய்வது ரொம்ப அவசியம். எவைகள் கற்புள்ளவைகளோ அவைகளை குறித்து சிந்தியுங்கள். எவை அன்புள்ளவைகளோ, அருமையானவைகளோ, என்னங்க, வாட் இஸ் லவ்லி? அன்புள்ளவைகள் என்றால் ரொம்ப நல்லதா இருக்கும். லவ்லி என்றால் நம்ம ஒரு நல்ல சீனரி பார்க்கிறோம்னு வைங்க,
நல்ல நல்ல ஒரு காற்றடிக்குதுன்னு வைங்க. எவ்வளவு நிம்மதியா இருக்கும் பாருங்க. அங்க எவ்வளவு கண்களுக்கு விருந்தா இருக்கும் பாருங்க. ஒரு அழகான காரியத்திலே மகிழ்ச்சி ஆயிரு. தேவன் செய்த சிருஷ்டியை பார்த்து மகிழ்ந்துரு. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து சந்தோஷப்படு. மற்றவர்கள் செய்த தீங்கை நினைத்து 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 சோர்ந்து போகிறாங்களே தவிர தேவன் செய்த நன்மைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தால், நன்றியாலே நிறைந்திருந்தால், உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களும், உங்க ரத்த ஓட்டங்களும், ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு தோஷமும் சுத்திகரிக்கப்படும். இன்பம் நிறைந்திருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பதே பாருங்க பாதி பலமா. சந்தோஷமா இருக்கிறவனுக்கு வியாதிகளே வராதாம். நமக்கு வர வியாதிகளுக்கு 99% 99% வியாதிகளுக்கு காரணம் தெரியுமா? ஆங்ஸைட்டி, பதட்டம், பயம். என்னங்க? தீங்கை நினைப்பது, தீமையான சிந்தனைகள், தீய கிரியைகள், பாவ காரியங்களுக்கு இடம் கொடுப்பதால தான் எவ்வளவு நேரம் உங்களை நீங்க குறைவாக நினைக்கிற எண்ணங்கள். ஒரு சிலர் இது ரொம்ப விபரீதங்க. மற்றவங்களை தவறா நினைப்பார்களோ இல்லையோ அது இன்னொரு விஷயம். அவர்களை குறித்து அவர்களே தவறாக யோசிப்பார்கள். அவங்க எப்பொழுதோ ஏதோ பாவம் செய்திருந்தால் அதையே யோசித்து 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 அழுது கொண்டிருப்பாங்க. நேற்றைய விஷயத்துக்காக எவ்வளவு அழுதாலும் பிரயோஜனம் இல்லைல்ல. நாளைக்காக நீங்க எவ்வளவு அழுதாலும் அது உங்களுடையது இல்லையே. நாளைக்கு நம்முடையது அல்ல. உங்களுக்கு தேவன் இன்றைக்கு தந்த வாய்ப்பிற்காக தேவனுக்குள்ளே மகிழுங்க. இந்த நேரத்தை தேவனுக்குள் மகிழ்ச்சியோட செலவிடுங்க. தேவனே நமக்கு நன்றி என்று சொல்லுங்க. எது ரம்மியமானவைகளோ, எது நற்கீர்த்தி உள்ளவைகளோ, எது நற்கீர்த்தியும் நல்ல பெயர் கொண்டவைகளோ அவைகளின் மீது உன் மனதை செலுத்து. எது நற்கீர்த்தி உள்ளவைகளோ, எது உங்களுக்கு மதிப்பை கூட்டுமோ, பிரயோஜனமானவைகளோ அதன் மீது மனது வைக்கணும். அது மாத்திரமல்ல, அதன் மீது தியானத்தை செலுத்துங்கள். மற்றும் துதிப்பதற்கு, நன்றி செலுத்துவதற்கு, சந்தோஷிப்பதற்கு இருக்கிற விஷயங்களை குறித்து நீங்க மகிழணுமே தவிர இல்லாதவைகளை குறித்து, பலவீனங்களை குறித்து, உங்க நிலையை குறித்து மற்றவர்கள் மீது பொறாமையுடனும், மற்றவர்கள் மீது கோபத்தோடு, பகையோடு, சுத்தமான காரியங்கள், பாவ காரியங்களாலே உங்களுடைய மனதை நீங்கள் நிரப்பிக் கொண்டால் நீங்க நஷ்டம் அடைவீங்க. உங்க வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. வீணாக்கி விடுங்க. தேவ பிள்ளைகளாய் நாம பாசிட்டிவ் திங்கிங் என்பாங்க பாருங்க. இப்ப எங்க பார்த்தாலும் நெகட்டிவ் திங்கிங். இந்த காலத்துல பாருங்க, நம்ம செல்போன்லயே கேமரா வந்துருச்சு. முன்பெல்லாம் போட்டோ எடுக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய கேமரா கொண்டு வந்து அதற்கு துணியை போர்த்தி ஒரு நெகட்டிவ் எடுப்பாங்க. அதை திரும்ப டார்க் ரூமுக்கு கொண்டு சென்று அதை கழுவி பிரிண்ட் எடுப்பார்கள். அந்த நெகட்டிவ் பார்த்திருக்கீங்களா? அல்லது இப்ப எக்ஸ்ரே பார்க்கிறீங்கல்ல? உங்க எக்ஸ்ரே நீங்க பார்த்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஏதாவது பார்க்க நல்லா இருக்குமா? அழகா இருக்கு என் எக்ஸ்ரே என்று உங்க முகத்தை பார்ப்பது போல உங்களுடைய சரீரத்தை பார்த்து நீங்க மகிழ முடியுமா? அது பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க. அதெல்லாம் நெகட்டிவாக தெரியும். அதிலே உங்களுடைய முகமே முழுவதும் கருப்பா இருக்கும். உங்க கண்ணங்கள் எல்லாம் குழிகளாக தெரியும். எல்லாமே நெகட்டிவா தெரியும். அநேகர் இப்படித்தான் ஒரு ஸ்கெலிட்டனை பார்ப்பது போல தங்களை தாங்கள் பார்த்து கொண்டு குறைத்துக் கொள்கிறார்களே தவிர, தேவனுடைய பார்வையில் நீ எவ்வளவு விலை மதிப்புள்ளவனோ, தேவன் உன்னை எவ்வளவு அற்புதமா ஆச்சரியமான விதத்தில் படைத்தார் என்று உணராமல், உன்னை கவனிக்கிற, உன்னை நேசிக்கிற, உன் மீது கண்ணை வைத்து உன்னை நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்காமல் நஷ்டம் போகிறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டால், வசனத்தை தியானித்தால் நம்பிக்கையூட்டும் எண்ணங்கள் உண்டாகும். சுத்த இருதயம் உண்டாகும். விசுவாசத்திலே வளருவோம். சுத்த இருதயத்தை பெற்றுக் கொள்ளுவோம். வசனத்தை தியானிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகள் கேட்கிறார்களோ அவங்க சிந்திக்கிற விதத்திலே சாத்தானுக்கு அடிமைகளாகி, பாவத்துக்கு அடிமையாகி, தங்களுடைய கெட்ட எண்ணங்களை ஜெயிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்களோ, தங்களை தாங்களே இழிவுபடுத்திக் கொண்டு, அசுத்தத்தால இருதயத்தை நிரப்பிக்கொண்டு உடைந்து போகிற நிலைமையில தோற்று போனவர்களா, உதவியற்ற நிலையில் இருக்கிறவர்களே, இந்த நேரத்திலே நீர் சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் மீது ஊற்றும் அப்பா. உம் விலையேற பெற்ற இரத்தத்தாலே எங்களை சுத்திகரியும். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே தியானிப்பதற்கு இரவும் பகலும் உம்முடைய வசனத்தை தியானித்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய்
எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனத்தை தியானியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்க. பிசாசின் காரியங்களை, உலக காரியங்களை தியானித்துக் கொண்டு வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீங்க. இயேசுவின் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் பெங்களூருவிலே மே மாதம் 28ஆம் தேதி அன்று ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கும் 2 செஷன்ஸ்களிலும் நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுங்க. பெங்களூருவிலிருந்து மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து, அங்கு ஆந்திராவிலிருந்து, ராயலசீமாவிலிருந்து உங்களில் அநேகர் இந்த கெட் டுகெதர்ஸ்க்கு தொடர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்கிறீங்க. உங்க பாரங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் உங்களை நேரடியாக சந்திக்கவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறீங்க. சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம் வசனத்தை கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். இந்த ஒன் டே கெட் டுகெதரில் தேவ சமூகத்தில் நாம இருக்கும்படியாக, தேவ ஆவியின் காரியங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய தேவ செய்தியை கேட்டு மகிழும்படியாக வாருங்கள், பங்கு பெறுங்க. மிக முக்கியமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்க உற்றார் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த முறை முகவரி மாறி இருக்கிறது, கவனிங்க. ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர், நேதாஜி ரோடு, ஃப்ரேசர் டவுன், நியர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூரு. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு வாங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க, தேவனுடைய வசனத்தினால் உங்களை பலப்படுத்த நாங்க வாஞ்சிக்கின்றோம். வாங்க, பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க.